அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் 1 canto 3 the yoga of the book of beginnings, the yoga of the king, the yoga of the soul's release அது பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல கடைசியாக என்ன பார்த்தோம் என்றால், கடைசியாக பார்த்த வரிகள் என்ன அப்படின்னா, வரிகள் பேஜ் 34-35ல 457 to 462 அந்த 6 வரிகளை பார்த்தோம். 457 to 462 பார்த்தோம். இங்க பகவான் அசுபதிக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆன்மீக அனுபவம், அவருக்கு இந்த ஆன்மனினுடைய முழு விடுதலை கிடைக்கின்றது. ஒரு உயர் நிலைக்கு செல்கின்றார். இருந்தாலும் இந்த அனுபவம் முதலாக ஒருவருக்கு ஏற்படும் பொழுது எத்தகையதாக இருக்கும்? ஒருவருக்கு ஆன்மீக அனுபவம் ஒருவருக்கு முதலாக ஏற்படும் பொழுது எத்தகையதாக இருக்கும்? அது குறித்து பகவான் விளக்குகின்றார். ஸ்லோவா, மெதுவாக அந்த அனுபவம் நிரந்தர தன்மையை கொண்டதாக இல்லை, மறைந்து விடுகின்றது என்பது குறித்து கூறியிருந்தார். இது என்ன காரணம் என்றால், ஆன்மீக அனுபவத்தில் கிட்டக்கூடியது ஒரு மாபெரும் அமைதி, ஆழ்ந்த அமைதி. ஆழ்ந்த அமைதி நம்மளுடைய உள்ஜீவனுக்கு கிட்டுகின்றது. உள்ஜீவனுக்கு கிட்டக்கூடிய ஆழ்ந்த அமைதியை நம்முடைய ஜீவனினுடைய மற்ற பகுதிகள் ஏற்க மறுக்கின்றன. ஏனென்றால் நம்முடைய ஜீவனினுடைய மற்ற பகுதிகளை பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு செயல்பாடு, சின்ன சின்ன சந்தோஷங்கள், எக்ஸைட்மெண்ட், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், இதற்குத்தான் பழக்கப்பட்டவை. அவை ஒரு நீடித்திருக்கும் அமைதிக்கு இணங்க மறுக்கின்றன, ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த பழைய ஒருவருடைய அடி உணர்வு தளத்தில் இருக்கக்கூடிய பழைய அந்த அனுபவங்கள், அதில் பதிந்துள்ளவை மெல்ல மெல்ல ஒருவருடைய அந்த ஆன்மனை அதனுடைய மேல் நோக்கிய பயணத்திலிருந்து கீழே பிடித்து இழுக்கின்றன. ஆன்மன் உயரத்தான் செல்ல விரும்புகின்றது. இருந்தாலும் இந்த நமக்கு பழக்கப்பட்டு போன அடி உணர்வு தள அனுபவங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன? ஆன்மனை முன்னேற விடாமல் பிடித்து கீழே இழுக்கின்றன. ஒரு தாமச நிலை என்ன செய்கின்றது? ஒருவருடைய ஆன்மீக பயணத்தை மேல் நோக்கி பயணிக்க விடாமல் கீழே பிடித்து இழுக்கின்றது. ஆகையினால் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு கீழ் நோக்கிய ஒரு புல், கீழ் நோக்கிய இழுப்பு என்பது ஏற்படுகின்றது. இது குறித்து பகவான் குறிப்பிடும் பொழுது என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இதையும் அந்த அனைத்தையும் வழிநடத்தும் அந்த பரம்பொருள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இந்த தற்காலிக வீழ்ச்சி, ஒரு தற்காலிக வீழ்ச்சி தான் ஒருவருக்கு ஆன்மீக பயணத்தில் ஏற்படுகின்றது. இந்த தற்காலிக வீழ்ச்சியை கூட அந்த பரம்பொருள், ஏனென்றால் அனைத்தையுமே எது வழி நடத்துகின்றது, முன்னிலையில் இருந்து நடத்துகின்றது என்றால் அந்த பரம்பொருள். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? This too the supreme diplomat can use. He makes our fall a means for greater rise என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த யோகத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த யோகத்தை செய்பவராகவும் யார் இருக்கின்றார் என்றால் அந்த பரம்பொருள் தான். ஆகையினால் ஒருவருக்கு யோக பயணத்தில் தற்காலிகமான பின்னடைவு ஏற்பட்டாலும் அந்த பின்னடைவையும் அந்த ஒரு சரிவையும் மேலும் உயர செல்வதற்காக ஒரு உபாயமாக பயன்படுத்திக் கொள்கின்றது அந்த பரம்பொருள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், அந்த
மெய்ப்பொருள் இங்கே சட உலகில் இரக்கம் கொள்ளும் பொழுது 2 விஷயங்கள் அதன் கூடவே வருகின்றன என்று குறிப்பிடுகின்றார். ஒன்று இந்த மெய்ப்பொருள், அந்த 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 ஆன்மன், அதனுடைய சக்தி. இவை இரண்டும் பார்த்தோம் அப்படின்னா இதை ஒரு இருமை, ட்வின் டியூவாலிட்டி ஃபார் எவர் ஒன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவை இரண்டும் கீழே வருகின்றது. ஆகையினால் நாம் அறியாமைக்கு உட்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்மை அதே நிலையில் இருந்து விடாமல் நம்மை மேல் நோக்கி எது நம்மை எழும்பச் செய்கின்றது என்றால் அந்த அனைத்தினுள்ளும் மறைந்துள்ள அந்த மெய்ப்பொருள். இதைத்தான் நம்ம போன செஷன்ல பார்த்தோம். இந்த செஷன்ல நம்ம மேற்கொண்டு தொடரலாம். பேஜ் 35 வரிகள் 463 to 466. Page 35, 463 to 466. He comes unseen into our darker parts and curtained by the darkness does his work, a subtle and all-knowing guest and guide, till they too feel the need and will to change. ஏற்கனவே பார்த்தோம் இந்த போன வரிகள்ல ஒருவருடைய உள்ஜீவன் தான் அந்த ஆன்மீக அனுபவம், அதில் உள்ள அமைதியில் திளைக்கின்றது. அவருடைய ஜீவனினுடைய மற்ற பாகங்கள், அதாவது இன்னும் பாதி இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய பாகங்கள் மாற மறுக்கின்றன. அந்த அமைதியை நீடித்திருக்க அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட வேற ஒரு கருத்தையும் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, அனைத்தினுள்ளும் எது மறைந்திருக்கின்றது, அனைத்தினுள்ளும் ஈவன் எதை நாம் இருளான பகுதி என்று கூறுகின்றோமோ அனைவருள்ளும் எது மறைந்திருக்கின்றது, அந்த மெய்ப்பொருள், த செல்ஃப், அதனுடைய சக்தி, த பவர். 2 விஷயம் நமக்குள்ளேயே இருக்கு. அதனால நமக்கு ஆன்மீக பயணத்துல எது நமக்கு உதவுகின்றது என்றால், நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளும் அந்த சக்தியும் நம்மை கீழ்நிலையில் இருந்து விடாமல் மேல் நோக்கி செல்வதற்கு நமக்கு உதவுகின்றன. அதே நிலையில் இருந்து விடுவது இல்லை. இந்த கீழ்நோக்கிய புல், அந்த ஒரு இழுப்பு அது இருந்தாலும் அதே நிலையில் நாம் பின்னோக்கி சரிவடைந்து அதே நிலையில் தங்கி விடாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளும் அதனுடைய சக்தியும் உதவுகின்றன. He comes unseen into our darker parts அப்படிங்கிறார். இதுல ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தானே வேலை செய்கின்றது. சுப்ரீம் டிப்ளமேட்னு சொல்றாருல்ல, அது எப்படி இருக்கு நம்மளுடைய இருள. He comes, he not the divine, comes unseen into our darker parts. நம்முடைய இருளடைந்த பகுதிகளில் நாம் அறியாத வண்ணம் எது இருக்கின்றது, அந்த பரம்பொருள் மறைந்து இருக்கின்றது, மெய்ப்பொருள் மறைந்து இருக்கின்றது. அதுதான் நம்முள் இருந்து வேலை செய்யும் அந்த ஒரு டிவைன் ஒர்க்கராக அதுதான் இருக்கின்றது. அண்ட் curtained by the darkness does his work அப்படிங்கிறார். அது எப்படி வேலை செய்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு curtained என்ன அர்த்தம், ஒரு திரை போட்டு மறைக்கப்பட்ட நிலையில், இருள், by the darkness does his workனா வேலை செய்கின்றது. அது ஒரு இருள் என்கின்ற திரைக்கு பின்னால் அந்த பரம்பொருள் நமக்குள்ளேயே வேலை செய்கின்றது. ஏன்னா நம்முடைய ஜீவனுடைய பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பகுதிகளும் ஒளி பொருந்திய பகுதிகளாக இருப்பதில்லை. நம்மிடையே நம்முள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா இருளடைந்த பகுதிகள் இருக்கின்றன. அதற்குள்ளே எது இருக்கின்றது என்றால் அதற்குள்ளேயும் அந்த மெய்ப்பொருள் இருந்து வேலை செய்கின்றது. என்ன காரணம் என்றால் அங்க அந்த பகுதிகளில் நம்முடைய தலையீடு இல்லை, நம்முடைய மென்டல் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லை. அதனால அந்த இடத்துல அந்த பரம்பொருள் அது வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. அது குறித்து நாம் அறியாமையில் இருக்கின்றோம், நாம் அறிவதில்லை. A subtle and all knowing guest and guide. அது எவ்வாறு இருக்கின்றது அந்த பரம்பொருள் நமக்குள்? A subtle, சூட்சமான நிலையில all knowing guest and guide,
அதற்கு எல்லாமே தெரியும். நமக்குள்ளே இருக்கும் விருந்தாளியாகவும் இருக்கின்றது, நமக்குள்ளே இருக்கும் வழிகாட்டியாகவும் அதுதான் இருக்கின்றது. Still, they too feel the need and will to change. அது என்ன செய்கின்றது? நமக்குள்ளே இருந்து தேன யார குறிப்பிடுகின்றார் என்றால், அந்த இருளடைந்த பாகங்கள், டார்க்கர் பார்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா முதல் வரியில, அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். டார்க்கர் பார்ட்ஸ் till they too feel. அந்த நம்முள் உள்ள இருளடைந்த பாகங்களும் அந்த மெய்ப்பொருளுடைய இருப்பை உணரும் வரையில், அது மாத்திரமல்ல, மாற்றத்திற்கு சங்கல்பிக்கும் வகையில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் திரைமறைவுக்கு பின் இருந்து வேலை செய்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். பேஜ் 35, 467 to 468. All here must learn to obey a higher law. Our body's cells must hold the immortal's flame. இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, ஆல் ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய ஜீவனினுடைய அனைத்து பகுதிகளும் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய நேச்சர், ஃபுல் நேச்சர், கீழ் இயல்பிலிருந்து மேல் இயல்பு வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆல்னா அதான் அர்த்தம். ஆல் ஹியர் மஸ்ட் லேர்ன் டு ஒபே அ ஹையர் லா. நம்முடைய ஜீவனினுடைய கீழான பகுதியில் எல்லாமே அதனுடைய போக்கில் செயல்படாமல் ஒரு உயர் விதிக்கு இணங்கி செயல்பட வேண்டும். அதான் அர்த்தம். ஆல் ஹியர் மஸ்ட் லேர்ன் டு ஒபே அ ஹையர் லா. அவர் பாடிஸ் செல்ஸ் மஸ்ட் ஹோல்ட் தி இம்மார்டல்ஸ் ஃப்ளேம் அப்படிங்கிறார். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய உடல் ஒரு சட தன்மை உடையது அப்படின்னு நினைக்கிறோம். மனம் சிந்திக்கின்றது, பிராணமயம் உணர்ச்சி வசமாக இருக்கின்றது. உடல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அது சட தன்மை உடையது அப்படின்னு நினைக்கிறோம். உடலில் உள்ள அணுக்கள் அது ஒரு சடத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நினைக்கிறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்வம் எல்லாமே நம்மளுடைய மனம், இதயம், அந்த உணர்ச்சி மயம், இவைகளுக்கு உட்பட்டு இருக்கின்றது அப்படின்னு நினைக்கிறோம். உடல் அதில் சம்பந்தப்படாமல் இருக்கின்றது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அவ்வாறு இல்லை. பகவான் இங்க ஸ்ரீ அரவிந்தம் என்ன கூறுகின்றார்? ஈவன் நம்முடைய உடலில் உள்ள அவர் பாடி செல்ஸ், உடலில் உள்ள அணுக்கள், உடலில் உள்ள அணுக்கள் எதை குறிப்பிடுகின்ற? நம்முடைய சடத்தன்மையை ஒத்த அந்த அணுக்கள். அவைகளும் என்ன செய்யணும் அப்படின்னா, எதை மஸ்ட் ஹோல்ட் தி இம்மார்டல்ஸ் ஃப்ளேம். இம்மார்டல்ஸ்னா அழியா தன்மை கொண்ட அந்த பரம்பொருள், அதனுடைய அந்த ஜோதி. இதை பகவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? இந்த ஜோதி என்றாலே நாம் எத்துடன் பகவான் அந்த ஜோதியை ஒப்பிடுகின்றார் என்றால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய எப்பொழுதுமே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் அந்த ஆர்வம். இந்த ஆர்வம் வெறும் நம்முடைய இதயத்தில் இருந்தால் மாத்திரம் பத்தாது, மனதில் இருந்தால் மாத்திரம் பத்தாது. நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் அந்த ஆர்வம் இருக்கணும். அந்த பரம்பொருளினுடைய அந்த ஜுவாலையை போன்ற அந்த ஆர்வம் கொழுந்து விட்டு நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் எரிய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எதற்காக என்றால், அந்த சடத்தன்மை உடைய அந்த அணுக்கள் ஒரு தெய்வீகத்தன்மையை எட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தது பேஜ் 35, வரிகள் 469 to 470. Else would the spirit reach alone its source, leaving a half-saved world to its dubious fate அப்படிங்கிறார். அது மாதிரி பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா, எல்ஸ் என்ன அர்த்தம்? அப்படி இல்லைன்னா அப்படின்னு அர்த்தம். would the spirit, நமக்குள்ள இரக்கம் கொண்டுள்ள அந்த மெய்ப்பொருள், the divine spirit reach alone its source. ரீச் அலோன்னா அது தானே தன்னந்தனியா அதனுடைய மூலத்து அது எங்கிருந்து வந்ததோ அங்கு மீண்டும் திரும்பிவிடும் அப்படிங்கிறார். அலோன் இட் சோர்ஸ், அது மாத்திரம் திரும்பிவிடும் அப்படிங்கிறார்.
அது மாத்திரம்னா ஏதோ ஒண்ணு விட்டுட்டு தானே போகுது. எதை விட்டு விட்டு செல்கின்றது அப்படின்னா, லீவிங் a half saved world to its dubious fate. எதற்காக அந்த மெய்ப்பொருள் இங்க புவியில் இரக்கம் கொண்டுள்ளது அப்படின்னா, அதனுடைய நோக்கம் என்ன? அனைத்தினுள்ளும் மறைந்துள்ள அது மெல்ல மெல்ல தன்னை அனைத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்தி அனைத்தும் அதனுடைய தன்மையை எட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த புவியில் அது இரக்கம் கொண்டுள்ளது. அதனுடைய இலக்கு என்ன அப்படின்னா, மனிதன் மூலமாக அது வெளிப்பட்டு மனிதனுடைய புற இயல்பு அனைத்தும் அந்த மெய்ப்பொருளுடைய இறைத்தன்மையை எட்ட வேண்டும். இதனால் என்ன நடைபெறும் என்றால், இந்த அறியாமைக்கும் இருளுக்கும் உட்பட்ட இந்த உலகம் அறியாமையிலிருந்தும் இருளில் இருந்தும் இறை ஒளிக்கு திறவாக அது ஒரு மாறிய தன்மையை எட்டும். அவ்வாறு செய்யணும் அப்படின்னா, எல்லா விஷயமுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த உயர் ஒளிக்கு தன்னை திறவாக வைக்கணும். அவ்வாறு இல்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மெய்ப்பொருள் மாத்திரம் அதனுடைய இலக்குக்கு சென்றுவிடும். லீவிங் a half saved world, எதை விடும்? இந்த அரைகுறையாக மீட்கப்பட்ட உலகம் இங்கே எதற்காக உள்ளது அப்படின்னா, முழுமையாக இந்த உலகத்தை அறியாமையிலிருந்து இருளில் இருந்து மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மெய்ப்பொருள் உள்ளது. அதற்கு எல்லோருமே ஒத்துழைக்கணும். அவ்வாறு இல்லை என்றால் என்ன நடைபெறும்? அந்த மெய்ப்பொருள் மாத்திரம் அதனுடைய சோர்ஸுக்கு திரும்பிடும். ஆனால் இங்கு எதனுள் இங்கு எந்த நிலையில் அது இரக்கம் கொண்டுள்ளதோ அந்த நிலையில் இருக்கக்கூடிய புவி இருளிலேயே தங்கிவிடும். ஹாஃப் சேவ்டு வேர்ல்டு. அது முழுமையாக இருக்காது, அரைகுறையான நிலையில தான் இருக்கும். அதனுடைய டூபியஸ் ஃபேட் என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார்? எந்த விதி இந்த உலகத்தை எந்த விதி எதிர்கொண்டு இருக்கின்றதோ, இந்த உலகத்தை எந்த விதி எதிர்கொண்டிருக்கின்றதோ என்பது யாருக்குமே தெரியாது. ஆகையினால் நம்ம எதை நோக்கி போய்கொண்டிருக்கோம் என்பது யாருக்குமே தெரியாது. எது காத்து கொண்டிருக்கின்றது இந்த உலகத்திற்காக என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த உலகம் திருவுருமாற்றம் அடையணும். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறியுள்ளது மாதிரி அந்த அதிமானச ஒளி இரக்கம் கொண்டு அதிமானச திருவுருமாற்றம் அடைய வேண்டும் என்றால் அனைத்தும் அந்த உயர் ஒளிக்கு தன்னை திறவாக வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் பகவான் குறிப்பிட. அவ்வாறு பண்ணலை அப்படின்னா என்ன நடைபெறும் என்றால், இந்த உலகம் எப்படி இருக்கின்றதோ ஒரு அரைகுறையான மீட்கப்பட்ட நிலையில தான் இருக்கும். அதனுடைய விதி என்னவென்றே தெரியாத நிலையில இருக்கும். ஆனால் அந்த விதி என்னவென்று பகவான் என்ன கூறியுள்ளார்? இந்த உலகம் அதிமானச திருவுருமாற்றம் அடையத்தான் போகின்றது என்று பகவான் கூறியுள்ளார். அதை எட்ட வேண்டும் என்றால் இங்க உலகத்தில் உள்ள அனைத்துமே அந்த உயர் ஒளிக்கு திறவாக இருக்கணும். உள்ளே அந்த பேரார்வம் எப்பொழுதுமே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். அதர்வைஸ் இந்த உலகம் முழுமையாக மீட்கப்படாது என்பதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது வரிகள் 471 to 474, page 35, 471 to 474. Nature would ever labor unredeemed. Our earth would ever spin unhelped in space, and this immense creation's purpose fail, till at last the frustrate universe sank undone. அப்படிங்கிறார். நேச்சர் would ever labor unredeemed அப்படிங்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மளுடைய நேச்சர் எப்பொழுதுமே அறியாமையிலும் இருளிலும் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அது மீட்கப்படாத நிலையில் எப்பொழுதுமே ஒரு போராடி கொண்டுதான் இருக்கும். நேச்சர் would ever labor unredeemed. You go on trying, but it will be unredeemed. அடுத்தது, our earth would ever spin unhelped in space. இப்போ உலகம் பார்த்தோம் அப்படின்னா
எதற்காக பகவான் கூறுகின்றார் என்றால், இந்த உலகம் திருவுருமாற்றம் அடையணும், ஒரு மாற்றத்தை அடையணும். இந்த உலகம் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதிலிருந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றது? சுழன்று கொண்டே இருக்கின்றது. இந்த பரவெளியில் சுழன்று கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு ஒரு அறியாமையில் சுழன்று கொண்டிருக்கும் உலகத்தை உதவுவதற்காகத்தான் அந்த மெய்ப்பொருள் இரக்கம் கொண்டு மெல்ல 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 அனைத்திலும் திருவுருமாற்றம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அந்த 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 முயற்சி நடைபெறவில்லை என்றால் என்ன நடைபெறும் அப்படின்னா, இந்த புவிக்கு ஒரு விடுதலை கிடைக்காது. எப்பொழுதுமே புவி ஒரு அறியாமையில் சுழண்டு கொண்டு இருக்கும், அவ்வளவுதான். என்ன வேலையை பண்ணிட்டு இருக்கோ அது அப்படிதான் இருக்கும். அதுல இருந்து புவி ஒரு திருவுருமாற்றம் அடையாது. அந்த அந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். Or earth would ever spin unhelped in space. அதுக்கு அந்த புவிக்கு உதவி புரியும் வண்ணம் தான் அந்த உயர் சக்தி கீழே இறக்கம் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. நம்ம அதற்கு திறவாகவில்லை என்றால் அந்த உலகம் எப்பொழுதும் சுற்றி கொண்டிருக்கும், அவ்வளவுதான். திருவுருமாற்றம் நடைபெறாது. அந்த கருத்தை தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். And this immense creation's purpose fail. இம்மென்ஸ் என்ன அர்த்தம்? நம்ம இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் சிருஷ்டி, அதான் இம்மென்ஸ். இந்த உலகமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாபெரும் சிருஷ்டி, இம்மென்ஸ் கிரியேஷன்ஸ். அதனுடைய பர்பஸ் ஃபெயில் அப்படிங்கிறாரு. இந்த சிருஷ்டியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சிருஷ்டியின் மூலமாக அனைத்தினுள்ளும் மறைந்துள்ள அந்த மெய்ப்பொருள் வெளிப்பட வேண்டும், அனைத்தும் அந்த இறைத்தன்மையை எட்ட வேண்டும். அதுதான் சிருஷ்டியினுடைய நோக்கம். எதற்காக சிருஷ்டி ஏற்பட்டுள்ளது இந்த உலகத்தில் என்றால், அனைத்தினுள்ளும் மறைந்துள்ள அந்த இறை மெய்ப்பொருள் வெளிப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அனைத்தும் அதனுடைய தன்மையை எட்ட வேண்டும். அதுதான் அதனுடைய நோக்கம். இந்த நோக்கம் நிறைவேறாது அப்படிங்கிறார். And this immense creation's purpose fail. Till at last the frustrate universe sank undone அப்படிங்கிறார். இதுல என்னாகும் அப்படின்னா, அது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த யூனிவர்ஸ், இதுல ஃப்ரஸ்ட்ரேட் யூனிவர்ஸ் அப்படிங்கிறார். மனிதன் தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஃபீலிங் till at last the frustrate என்ன அர்த்தம்? ஒரு துவண்டு விடுதல், ஏமாற்றம் அடைந்து துவண்டு விடுதல் தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லும். ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும்னு சொல்றோம். ஆனா இந்த பிரபஞ்சமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும் அப்படிங்கிறார். அது மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டா என்ன ஆகும்? sank undone அப்படிங்கிறார். அதை அப்படியே மூழ்கி விடும். அதனுடைய நோக்கம் நிறைவேறாமல் அது அப்படியே மூழ்கிவிடும் அப்படிங்கிறார். இப்போ நம்ம மனிதனுக்கு சொல்றோம் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னு சொல்றோம். பிரபஞ்சத்துக்கே ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் அப்படிங்கிறார். அதுக்கு பகவான் சொல்லக்கூடிய கருத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பரம்பொருள் தான் எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடியது இல்லையா? டிரான்சென்டன்ட்னு சொல்றோம். இந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் பிரபஞ்சமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஸோ 3 நிலைகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஏகமாக 3 நிலைகளில் அந்த பரம்பொருள் இருக்கின்றது. ஒன்று ஏகமாக இருக்கக்கூடிய எல்லாம் கடந்த நிலையில் இருப்பது, டிரான்சென்டன்ட். அப்புறம் அந்த பிரபஞ்சமாக இருப்பது யூனிவர்ஸ் ஆர் காஸ்மாஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தனி மனிதன் என்கின்ற இண்டிவிஜுவல். இந்த பிரபஞ்சம், இந்த டிரான்சென்டன்ட், தனி மனிதன் எல்லாமே ஒன்றுதான். எதற்காக இந்த பிரபஞ்சம் தனி மனிதனையும் அதனுள்ள அனைத்து இருப்புகளையும் எதற்காக பிரபஞ்சம் தன்னின் மூலமாக வெளிப்படுத்துகின்றது என்றால், அதன் மூலமாக அந்த மெய்ப்பொருள் வெளிப்பட்டு அனைத்தும் திருவுருமாற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் பிரபஞ்சத்தின் நோக்கமாகவும் இருக்கின்றது.
அந்த நோக்கம் நிறைவேறாவிடில் பிரபஞ்சமும் ஒரு ஏமாற்றத்தை அடையும் அப்படிங்கிறார் பகவான். அதனால இந்த திருவுருமாற்றம் அனைத்தும் திருவுருமாற்றம் அடைய வேண்டும் என்பது டிவைன் பர்பஸாகவும் இருக்கு, யூனிவர்ஸோடைய பர்பஸாகவும் அதுதான் இருக்கின்றது. தனி மனிதனுள் இருக்கக்கூடிய மறைந்துள்ள அந்த நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கின்றது. அடுத்தது பேஜ் 35, வரிகள் 475 to 480. 6 வரிகளை பார்க்கலாம். Even his godlike strength to rise must fall. His greater consciousness withdrew behind. Dim and eclipsed, his human outside strove to feel again the old sublimities, bring the high saving touch, the ethereal flame, call back to its dire need the divine force அப்படிங்கிறார். இப்ப அஷ்டபதியை பத்தி குறிப்பிடுகின்றார் பகவான். இதுவரைக்கும் சொன்ன கருத்துக்கள்லாம் பொதுவான கருத்துக்களாக சொல்லிவிட்டு இப்ப அஷ்டபதியை பத்தி குறிப்பிடுகின்றார் பகவான். என்ன குறிப்பிடுகின்றார்? ஈவன் ஹிஸ் காட் லைக் ஸ்ட்ரெங்க் அப்படிங்கிறார். அஷ்டபதியினுடைய அந்த வலிமை எப்படி இருக்கு? அந்த ஒரு கடவுளின் வலிமை போன்று இருக்கின்றது. காட் லைக் ஸ்ட்ரெங்தா இருக்கு. அத்தகைய வலிமை கொண்ட அதுவும் மேலே உயர செல்ல வேண்டும் என்றால் அதுவும் கீழே இரக்கம் கொள்ள வேண்டும். மேலே அது உயர எழும்ப வேண்டும் என்றால் கீழே இரக்கம் கொள்ள வேண்டும். அத்தகைய வலிமை கொண்ட அசுபதியினுடைய அந்த அசுபதியினுடைய வலிமையும், அத்தகைய தன்மையை கொண்ட அசுபதியினுடைய வலிமையும் மேலே எழும்ப வேண்டும் என்றால் அதுவும் கீழே இரக்கம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய விதி அவ்வாறு தான் செயல்படுகின்றது. மனிதர்கள் வாழும் இந்த புவி வாழ்வினுடைய விதிக்கு உட்பட்டு தான் அதுவும் செயல்பட வேண்டும். ஒரு இரக்கம் தேவைப்படுகின்றது. மேலே எழும்புவதற்கு அதற்கு ஒரு இரக்கம் தேவைப்படுகின்றது. இதனால் என்ன நடைபெறுகின்றது? His greater consciousness withdrew behind. அவருடைய உயர் உணர்வு நிலை, கிரேட்டர் கான்சியஸ்னஸ், withdrew behindனா அது என்ன செய்கின்றது? பின்னால் தன்னை பின்னுக்கு இழுத்துக் கொள்கின்றது. அவருடைய உணர்வு நிலை மேல் புறத்தில் காணப்படாமல் பின்னுக்கு இழுத்துக் கொள்கின்றது. Dim and eclipsed, his human outside strove. Dim and eclipsed என்ன அர்த்தம்? மங்கிய நிலையில், eclipsed மறைந்த நிலையில். His human outside strove. அவருடைய அந்த மனித இயல்பை சார்ந்த புற அமைப்புகள், புற ஜீவன், மனித இயல்பை சார்ந்த புற அமைப்புகள், அதைத்தான் ஹியூமன் அவுட்சைட் அப்படிங்கிறார். எவ்வாறு மாறுகின்றது என்றால் மங்கிய நிலைக்கு மாறுகின்றது. அது ஒரு மந்த நிலையை எட்டுகின்றது. சாதாரண ஒரு நிலையை எட்டுகின்றது. உயர்நிலையிலிருந்து ஒரு சாதாரண நிலையை எட்டுகின்றது. டு ஃபீல் அகெயின் தி ஓல்டு சப்ளிமிட்டிஸ். இருந்தாலும் அது என்ன செய்கின்றது? டு ஃபீல் அகெயின் தி ஓல்டு சப்ளிமிட்டிஸ். அந்த தான் இருந்த அந்த உயர்நிலையை அது மீண்டும் எட்ட விரும்புகின்றது. அதை உணர்கின்றது. தான் இருந்த அந்த உயர்வான நிலையை அது மீண்டும் உணர்கின்றது. அதை அடைய விரும்புகின்றது. டு ஃபீல் அகைன் த ஓல்டு சப்ளிமிட்டிஸ், பிரிங் த ஹை சேவிங் டச், தி இத்தரியல் ஃப்ளேம். அது என்ன செய்கின்றது அப்படின்னா, ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு இறை சக்தியை அது மீண்டும் அழைக்கின்றது. பிரிங் த ஹை சேவிங் டச். த ஹை சேவிங் டச் அப்படிங்கிறது கிரேஸ். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு சேவிங் கிரேஸ், ஒரு மேல் தளத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் ஒரு அருள். அது எவ்வாறு இருக்கின்றது? எத்தேரியல் ஃப்ளேம். எத்தேரியல்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹெவன்லி அப்படின்னு அர்த்தம். உயர் உலகங்களை சார்ந்த. ஃப்ளேம்
அப்படிங்கிறது பகவான் எதை குறித்து குறிப்பிடுகின்றார்? உயர் உலகத்தை சார்ந்த ஒரு சக்தி, அதைத்தான் குறிப்பிடுகின்றார். அதை அழைக்கின்றது, தன்னை மீட்பதற்கு அதை அழைக்கின்றது. கால் பேக் டு இட்ஸ் டயர் நீட் த டிவைன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறார். நம்ம எல்லாமே எதுக்கு முதல்ல கீழே அந்த கீழே எழும்பிய அந்த நிலையிலிருந்து கீழே ஒரு வீழ்ச்சி ஏற்படுவதை பார்க்கின்றோம். அவருடைய உயர் உணர்வு நிலை பின்வாங்கிக் கொள்வதை பார்க்கின்றோம். இருந்தாலும் அவருடைய மனித இயல்பை சார்ந்த புறப்பகுதிகள் தன்னுடைய ஏற்கனவே இருந்த அந்த உயர் நிலையை அடைய விரும்புகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். அதை அடைய விரும்புவதற்காக என்ன செய்கின்றது? அந்த உயர் நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறை அருளை அது அழைக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு அவசர தேவையில் அது இருக்கின்றது. தன்னை காப்பாற்ற வேண்டும், தான் இருக்கின்ற நிலையிலிருந்து அது வெளிவர வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கின்றது. அதனால் என்ன செய்கின்றது? அந்த இறை சக்தியை தன்னுடைய தேவைக்காக, அவசர தேவைக்காக, தன்னுடைய கட்டாய தேவைக்காக அழைக்கின்றது. ஒரு தீவிரமான தேவை இருக்கின்றது. அதற்காக அது என்ன செய்கின்றது? அந்த இறை சக்தி, டிவைன் ஃபோர்ஸ், அதை அழைக்கின்றது. அடுத்து பேஜ் 35, வரிகள் 481 to 484. Always the power poured back like sudden rain, or slowly in his breast a presence grew. It clambered back to some remembered height, or soared above the peak from which it fell. உயர் சக்தியை அழைக்கின்றது தன்னை இந்த நிலையிலிருந்து மீட்பதற்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அழைப்புக்கு இணங்கி அந்த உயர் சக்தி என்ன செய்கின்றது, எவ்வாறு செயல்படுகின்றது என்பதைத்தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். அவ்வாறு தோன்றக்கூடிய ஒவ்வொரு அழைப்பிற்கும் என்ன நடைபெறுகின்றது? ஆல்வேஸ், எப்பொழுதுமே, த பவர், இந்த உயர் சக்தி, poured பேக் லைக் சடன் ரெயின், அந்த அருள் மழையை அது பொழிகின்றது. எப்படி திடீரென ஒரு மழை நம்மளுக்கு பொழியுமோ அதே போல ஒரு சக்தியின் பொழிவை அங்கு பார்க்கின்றோம். ஆல்வேஸ் த பவர் poured பேக் லைக் சடன் ரெயின். அங்கு அவ்வாறு உதவி கிட்டுகின்றது என்பதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆர் ஸ்லோலி இன் இஸ் பிரெஸ்ட் அ பிரசன்ஸ் grew. அவருள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேரார்வம், அதனால என்ன நடைபெறுகின்றது? ஆர் ஸ்லோலி இன் இஸ் பிரெஸ்ட், அவருடைய இதயத்தில் ஒரு இறை சாநித்தியம் மெல்ல 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 வளர்கின்றது. அதுதான் அவருக்கு உதவி புரிகின்றது. இறை சாநித்தியம், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் பிரசன்ஸ், அதுதான் நமக்கு ஒரு நண்பனை போன்று உதவுகின்றது. டிவைன் பிரசன்ஸ் அப்படிங்கிறதுக்கு எஸ்பெஷலி பகவானினுடைய அந்த பூரண யோகத்துல அதிக முக்கியத்துவம் தரப்படுகின்றது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கோருகின்றார்? இங்கு யாருக்கும் தீட்சை வழங்கப்படுவதில்லை. மாறாக ஸ்ரீ அன்னை என்ன செய்கின்றார்? அனைவருக்கும் வேலையை வழங்குகின்றார். இதில் எது சாதனைக்கான பயிற்சியாக எல்லோருக்கும் பரிந்துரைக்கப்படுகின்றது என்றால், ஸ்ரீ அன்னையை நம்முடைய இதயத்தினுடைய மைய பகுதியில் ஒருமுகப்படுத்தி மனதை அமைதிப்படுத்துவது. இதுதான் இங்க பயிற்சி. அன்னையினுடைய சாநித்தியத்தை நம்முடைய இதயத்தினுடைய மைய பகுதியில் ஒருமுகப்படுத்தி நம்முடைய மனதை மெல்ல 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 அமைதிப்படுத்துவது. இதுதான் இங்கு பயிற்சி. இதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த அன்னையினுடைய சாநித்தியம் நமக்குள் மெல்ல 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 வளருகின்றது. இதற்கு தேவை என்ன குறிப்பிடுகின்றார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர்? ஒரு கான்சன்ட்ரேஷன், டிவோஷன், ஆஸ்பிரேஷன், பக்தி ஆஸ்பிரேஷன், இதுதான் தேவை. எப்படி பிரசன்ஸை கொண்டு வருது அப்படின்னா, நம்பர் 1 கான்சன்ட்ரேஷன்.
இரண்டாவது பக்தி, மூன்றாவது ஆஸ்பிரேஷன். இதன் மூலமாகத்தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சாநித்தியத்தை நம்ம நம்ம வந்து உணர முடியும். இந்த பிரசன்ஸ் வந்து இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு, இல்லாம இல்லை. அது எப்படி நம்ம வந்து மேலும் மேலும் வளரச் செய்வது அப்படின்னா, இப்படிதான் வளர செய்ய முடியும். ஏன்னா அது திரைமறைவிற்கு பின்னால் இந்த பிரசன்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும். முன்னிலைப்படுத்தி நம்ம வசப்படுத்தணும் அப்படின்னா, அதற்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒருமுகப்படுத்துதல். அதுதான் முக்கியம் அப்படிங்கிறார். இது வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் செய்ய வேண்டும் என்று பகவானும் ஸ்ரீ அன்னையும் இங்கு வலியுறுத்துகின்றனர். அப்பொழுதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷன் வந்து மெல்ல 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 திரைமறைவிலிருந்து வெளிப்பட்டு நம்முடைய அனைத்து செயல்களையும் முன்னிலை நின்று முன்னிலை வகித்து நடத்தும் அப்படிங்கிறாங்க. இதற்கு என்ன எதையெல்லாம் அகற்ற வேண்டும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தெரிந்து உள்ள மாதிரி நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், வன்மம், கோபம், வெறுப்பு, இதெல்லாம் நம்ம வந்து நம்மளிருந்து அகற்றினாதான் நம்முடைய சைத்திய புருஷனை வெளிவரும். இதை வைத்துக்கொண்டு நம்மால சைத்திய புருஷனை வெளிக்கொணர முடியாது. ஆகையினால இவ்வாறு செய்வதன் மூலமே அந்த வாழ்வனைத்தும் யோகம் என்பதை நாம் பயிற்சி செய்ய முடியும். ஆகையினாலதான் இந்த வரி வந்து ரொம்ப முக்கியம். ஸ்லோலி இன் இஸ் பிரஸ்ட் பிரசன்ஸ் க்ரூ அப்படின்னா எவ்வாறு இது வந்து அனைவருக்கும் எவ்வாறு இதை சாத்தியப்படுத்துவது அப்படின்னா இவ்வாறு தான் சாத்தியப்படுத்த முடியும். இட் கிளாம்பர்ட் பேக் டு சம் ரிமெம்பர்ட் ஹைட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எது அப்படின்னா பகவான் எதை குறித்து இங்க குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த டிவைன் பிரசன்ஸ், இந்த டிவைன் பிரசன்ஸ் வந்து என்ன செய்கின்றது, மெல்ல 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 ஒரு உயர்நிலைக்கு செல்கின்றது. அந்த இறை சக்தி என்ன செய்கின்றது, எந்த நிலையில் இருந்து அது இரக்கம் கொண்டுள்ளதோ அந்த நிலைக்கு மெல்ல 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 மீண்டும் அந்த நிலைக்கு செல்கின்றது. இட் கிளாம்பர்ட் என்ன அர்த்தம், முயன்று முயன்று மேலே எழும்புதல்னு அர்த்தம். கிளாம்பர்ட்னு அதான் அர்த்தம், முயன்று முயன்று மேலே எழும்புதல். ரிமெம்பர்டு ஹைட்னா தான் முன்னிருந்த அந்த உயர்வான நிலையை எட்டுதல். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆர் soared above the peak from which it fell. இந்த உணர்வு நிலை எப்படி இருக்கு, ஒரு உயர்வான நிலையிலிருந்து கீழே இறக்கம் கொண்டுள்ளது இல்லையா? அது என்ன செய்கின்றது, இவ்வாறு இந்த இறை அருள், இந்த பிரசன்ஸ், இதெல்லாம் இதனுடைய உதவியினால் அது மீண்டும் மேலே எழும்பி செல்கின்றது. மேலே எழும்பி செல்லும் பொழுது தான் முன்பிருந்த நிலையை விட சற்று உயரமான நிலைக்கு செல்கின்றது. அதுதான் நீங்க கவனிக்கணும். இதனால் வந்து பகவான் ஏற்கனவே கூறினார், இட் மேக்ஸ் அவர் ஃபால் அ கிரேட்டர் மீன்ஸ் ஃபார் ரைஸ் என்று பகவான் குறிப்பிட்டுள்ளார் இல்லையா? ஈவன் திஸ் டூ ஹவர்ஸ் இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது நம்ம எவ்வாறு கீழே விழுந்தாலும் அந்த கீழே விழுந்த நிலையை கூட மேலும் வந்து நம்ம ஒரு உயர்வான நிலையை எட்டுவதற்காக அந்த பரம்பொருள் பயன்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால்தான் இங்க என்ன பார்க்கிறோம், நம்ம கீழே இறக்கம் கொள்கின்றோம், கீழே ஒரு ஃபால் ஏற்படுகின்றது, வீழ்ச்சி ஏற்படுகின்றது. இறுதியில் என்ன நடைபெறுகின்றது, அது வந்து ஒரு உயர்வான எந்த உச்சியிலிருந்து அது கீழே விழுந்ததோ அதை விட உயரிய நிலையை எட்டுகின்றது. or soared above the peak from which it fell என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்து வரிகள் 485 to 487, பேஜ் 35. அதனால என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த ஆன்மீக பயணத்துல வந்து நம்ம வந்து எல்லோருக்குமே வந்து ஒரு சரிவு ஏற்படும், ஒரு தேக்கம் ஏற்படும், ஒரு முயற்சி செய்து கொண்டிருப்போம், அதுல வந்து ஒரு தொய்வு ஏற்படும்.
ஆனால் அந்த சமயத்தில் நம்மளுடைய அந்த ஆர்வத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய இறை சாநித்தியம், அன்னையினுடைய சாநித்தியத்தை நம்ம மேலும் மேலும் அதனுடனான தொடர்பை நம்ம வலுப்படுத்திக் கொள்ளும் பொழுது, எதை நாம் ஒரு தேக்கமுற்ற நிலை, ஒரு வீழ்ச்சி என்று நினைக்கின்றோமோ, அதை விட உயர்வான நிலைக்கு செல்ல முடியும் என்ற கருத்தைத்தான் பகவான் இந்த வரிகளின் மூலம் நமக்கெல்லாம் தெரிவிக்கின்றார். அஸ்வபதியினுடைய ஒரு நிலையை பற்றி குறிப்பிடுவதாக இருந்தாலும், இது சாவித்திரியை நமக்கெல்லாம் பகவான் வகுத்துள்ள நமக்கெல்லாம் ஒரு யோகத்தினுடைய வழிகாட்டி தான். அடுத்து பேஜ் 35, வரிகள் 485 to 487, 3 வரிகள். Each time he rose, there was a larger poise, a dwelling on a higher spirit plane. The light remained in him a longer space. இந்த கீழே விழுதலும் மேலே எழும்புதலும், கீழே விழுதலும் மேலே எழும்புதலும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் தான் இந்த ஒருவருடைய ஆன்மீக பயணம் நடைபெறுகின்றது. இதுல அஸ்வபதிக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் அவர் மேல் எழும்பி செல்லும் பொழுது, ஈச் டைம் ஹி ரோஸ் தேர் வாஸ் அ லார்ஜர் பாய்ஸ். அவருடைய நிலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு விசாலமான நிலை எட்டுகின்றார். ஒவ்வொரு நிலையும் மேலே போகும்போது முன்பிருந்த நிலையை விட ஒரு விசாலமான ஒரு விரிந்த நிலையை அவர் எட்டுகின்றார். a larger poise, ஒரு உயர்வான ஸ்டேட்டஸ், ஹையர் ஸ்டேட்டஸ், அதை எட்டுகின்றார். ஒரு உயர்வான ஒரு புதிய உயரத்தை அவர் எட்டுகின்றார். a dwelling on a higher spirit plane. எந்த நிலைக்கு அவர் செல்கின்றார் என்றால் ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஹையர் ஸ்பிரிட் பிளேன்னா ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதில் அவர் தங்குகின்றார். a dwelling, அந்த ஒரு இருப்பிடத்தை அவர் அடைகின்றார். a dwelling on a higher spirit plane. the light remained in him a longer space அப்படிங்கிறார். இந்த இறை ஒளி பார்த்தோம் அப்படின்னா அதிக காலம் அவருடன் இருக்கின்றது. அதாவது இருளடைந்த நிலைக்கும் ஒளி பொருந்திய நிலைக்கும் இடைவெளி பார்த்தோம் அப்படின்னா மெல்ல 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 குறைந்து கொண்டே வருகின்றது. இந்த ஒளி பொருந்திய நிலை அதிகமாகவும் அதிகரித்து கொண்டும், இருளான நிலை குறைந்து கொண்டும் செல்கின்றது. அதுதான் அர்த்தம் இங்க. அதனாலதான் அந்த லைட் ரிமைண்ட் இன் ஹிம் a longer space அப்படிங்கிறார். தெளிவற்ற நிலை என்பது அங்கு மறைந்து ஒளி பொருந்திய நிலை என்பது ஒரு நீண்ட காலம் தொடர்ந்து இருக்கும் நிலையாக இங்கு காணப்படுகின்றது. அடுத்து பேஜ் 35, 488 to 491. In this oscillation between earth and heaven, in this ineffable communion's climb, there grew in him, as grows a waxing moon, the glory of the integer of his soul. In this oscillation between earth and heaven, நம்ம பார்த்தோம், உயர்வான நிலைக்கு எழும்புதல், கீழே இறக்கம் கொள்ளுதல் இல்லையா? மேலே செல்லுதல், கீழே இறங்குதல் அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட நிலைகளில் தான் இங்கே பயணம், ஒருவருடைய ஆன்மீக பயணம் தொடர்கின்றது. அது ஒரு ஆசிலேஷன் இல்லையா? இங்கும் அங்கும் இருப்பதைத்தான் நம்ம ஆசிலேஷன் சொல்றோம். இன் திஸ் ஆசிலேஷன் பிட்வீன் எர்த் என்பது கீழே உள்ள நிலை, ஹெவன் என்பது உயர் உணர்வு தளம். லோவர் ஸ்டேட்லேருந்து ஹையர் ஸ்டேட், அந்த ஒரு ஸ்விங், அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அது எவ்வாறு பகவான் விவரிக்கின்றார்? இன் திஸ் இன்எஃபபிள் கம்யூனியன்ஸ் கிளைம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த மேலே எழும்புதலும் கீழே விழுதலும் பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா அவரை மேலும் மேலும் உயர்வான நிலைக்குத்தான் அழைத்து செல்கின்றது. அது ஒரு ஆசிலேஷனா இருந்தாலும் அவரை ஒவ்வொரு ஆசிலேஷன் போதும் உயர்வான நிலையை எட்டுகின்ற இந்த மேலே எழும்பும் இந்த இயக்கம் என்ன செய்கின்றது? அவரை அந்த வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத அந்த பரம்பொருளுடன் தொடர்பு கொள்ள செய்கின்றது. இன் திஸ் ineffable,
இன்னெஃபபிள்னா வார்த்தைகளினால் விவரிக்க முடியாது, வர்ணிக்க முடியாது, விளக்க முடியாது. கம்யூனியன்ஸ், கம்யூனியன் என்ன அர்த்தம்? அதனுடனான தொடர்பு. எதனுடனான தொடர்பு? வார்த்தைகளினால் விவரிக்க முடியாது, விளக்க முடியாத பரம்பொருளினுடனான தொடர்பு. இந்த இயக்கத்தின் மூலம் ஏற்படும் பரம்பொருளினுடனான தொடர்பு. இந்த தொடர்பு எதனால் ஏற்படுகின்றது? இந்த ஏற்றம் அதனால் ஏற்படுகின்றது. இன் திஸ் ineffable communions climbed. இதனால் என்ன ஏற்படுகின்றது அப்படின்னா, there grew in him as grows a waxing moon. ஏதோ ஒன்று அவருள் வளர்ச்சி யூறுகின்றது. அது எது அப்படின்னா, அவருள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன். எவ்வாறு வளர்ச்சி வருகின்றது? ஒரு வளர்பிறையை போன்று அது வளர்ச்சி வருகின்றது. as grows a waxing moon. ஒரு சின்ன கீற்று போலதான் இருக்கும். அந்த புல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கீற்று போலதான் இருக்கும். மெல்ல 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 இந்த வளர்பிறையில புல் மூணாக முழு பிறையாக நம்ம முழு சந்திரனாக மாறுவதை பார்க்கின்றோம். அவ்வாறுதான் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மனும் வளர்கின்றது. இந்த இந்த பயணத்துல மேல் எழும்புதல் கீழே இறக்கம், மேல் எழும்புதல் கீழே இறக்கம் அப்படிங்கிற முயற்சியில ஒவ்வொரு தடவும் மேலே எழும்புகின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடன் கூடவே என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் எவ்வாறு ஒரு வளர்பிறை மெல்ல 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 ஒரு முழுமையான தன்மையை, முழுமையான நிலையை எட்டுகின்றதோ அவ்வாறு அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மனும் வளர்கின்றது. இந்த ஆன்மனுடைய வளர்ச்சி பகவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? த க்ளோரி ஆஃப் த இன்டீஜர் ஆஃப் ஹிஸ் சோல். அந்த இன்டீஜர்னா முழுமை அப்படின்னு அர்த்தம். ஃப்ராக்ஷன்னா பின்னம்னு அர்த்தம், பகுதின்னு அர்த்தம். இன்டீஜர்னா முழுமை அப்படின்னு அர்த்தம். அவருடைய ஆன்மன் ஒரு முழுமையான நிலையை எட்டுகின்றது. முழுமையான நிலை அதன் மூலமாக கிட்டக்கூடிய ஒரு மகோன்னதம், அதை எட்டுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவருடைய ஆன்மனுடைய ஒரு முழுமை மேலும் மேலும் வலிமை உறுகின்றது, ஒரு பிரகாசமான நிலையை எட்டுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் அசுபதிக்குள் ஏற்படக்கூடிய மாற்றத்தை இவ்வாறு பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் இந்த வரிகளுடன் இந்த செஷனை நம்ம முடித்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் சாட்டர்டே அடுத்த மேற்கொண்டு நம்ம தொடரலாம்.